சேமிக்க ஜப்பானியர்கள் பயன்படுத்திய கக்கேபோ பழக்கம். கடைசி காலத்தில் உட்கார்ந்து சாப்பிடலாம். சம்பளம் நல்லா தான் இருக்கு, ஆனா மாத கடைசியில் பணம் எங்க போகுதுன்னே தெரியல என்று பலர் சொல்வார்கள். உண்மையில் அதிகமாக சம்பாதிப்பவர்கள் எல்லோரும் பணக்காரர்கள் ஆகிவிடவில்லை. ஆனால் புத்திசாலித்தனமாக சேமிப்பவர்கள் மட்டும் நிதி ரீதியாக முன்னேறுகிறார்கள். இதற்கு ஜப்பானில் பல ஆண்டுகளாக பின்பற்றப்பட்ட ஒரு எளிய சேமிப்பு முறை இருக்கிறது. பெரிய முதலீடுகள் இல்லாமல் தினசரி வாழ்க்கையிலேயே செய்யக்கூடிய அந்த பழக்கங்கள் என்ன? வாங்க ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம். ஜப்பானில் மிகவும் பிரபலமான சேமிப்பு முறைகளில் ஒன்று கக்கேபோ. இதன் அர்த்தம் வரவு செலவை கையால் எழுதி கண்காணிப்பது. இன்று மொபைல் ஆப்கள் இருந்தாலும் காகிதத்தில் எழுதி வைத்தால் தேவையில்லாத செலவுகள் எளிதாக கண்களில் படும். இந்த மாதம் என்ன வாங்கினேன், இதில் எதை தவிர்த்திருக்கலாம் என்று மாதந்தோறும் யோசிக்கும் பழக்கம் செலவை கட்டுப்படுத்த உதவுகிறது. இன்னொரு முக்கியமான பழக்கம், முதலில் சேமிப்பு, பிறகுதான் செலவு. பலர் எல்லா செலவுகளையும் செய்து முடித்த பிறகு மீதமிருந்தால் சேமிப்போம் என்று நினைப்பார்கள். ஆனால் ஜப்பானில் பல குடும்பங்கள் சம்பளம் வந்தவுடனே ஒரு குறிப்பிட்ட தொகையை தனியாக சேமிப்பு கணக்கில் வைத்துவிட்டு மீதமுள்ள பணத்தை மட்டுமே செலவுக்கு பயன்படுத்துவார்கள். இந்த ஒரு பழக்கம் காலப்போக்கில் பெரிய சேமிப்பாக மாற உதவுகிறது. ஜப்பானியர்கள் தேவைக்கும் ஆசைக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிப்பதிலும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஏதாவது ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று தோன்றினால் உடனே வாங்காமல் இது உண்மையிலேயே தேவையா என்று தங்களையே கேட்டுக்கொள்வார்கள். சிலர் 24 மணி நேரம் அல்லது சில நாட்கள் காத்திருந்த பிறகே முடிவு செய்வார்கள். இதனால் உணர்ச்சி வசப்பட்டு செய்யும் தேவையற்ற செலவுகள் குறைகின்றன. சிறு சிறு தொகைகளை அலட்சியப்படுத்தக் கூடாது என்பதும் அவர்களின் முக்கியமான பழக்கம். தினமும் காஃபி, ஆன்லைன் சலுகைகள், தேவையில்லாத சிறிய செலவுகள் என்று தெரியாமல் வெளியேறும் பணத்தை கட்டுப்படுத்தினாலே மாத முடிவில் கணிசமான தொகையை சேமிக்க முடியும். சிறுதுளி பெருவெள்ளம் என்ற பழமொழியை போல சில சேமிப்புகள் தான் பெரிய நிதி அடித்தளத்தை உருவாக்கும். ஜப்பானியர்களின் சேமிப்பு முறை வெறும் பணத்தை குவிப்பதற்காக மட்டுமல்ல, எதிர்காலத்தில் திடீர் மருத்துவ செலவு, குழந்தைகளின் கல்வி, குடும்ப தேவைகள் அல்லது ஓய்வு கால வாழ்க்கை போன்றவற்றை மனதில் வைத்து திட்டமிடுவதற்காகவும் இந்த பழக்கங்கள் உதவுகின்றன. அதனால்தான் அவர்கள் சேமிப்பை ஒரு சுமையாக அல்ல, வாழ்க்கையின் ஒரு ஒழுக்கமாக பார்க்கிறார்கள். பணம் சேமிக்க பெரிய சம்பளம் தேவை என்பதில்லை, நல்ல பழக்கம் தான் தேவை. வரவு செலவை எழுதுவது, சம்பளம் வந்தவுடனே சேமிப்பது, தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது போன்ற எளிய பழக்கங்களை நீங்களும் இன்று முதல் தொடங்கி பாருங்கள். ஆரம்பத்தில் சிறிய மாற்றமாக தோன்றினாலும் சில ஆண்டுகளுக்கு பிறகு அதுவே உங்களின் மிகப்பெரிய நிதி வளமாக மாறலாம். ஜப்பானியர்களின் இந்த எளிய பழக்கங்களை நீங்களும் பின்பற்றினால் பணம் எங்கே போச்சு என்ற கேள்விக்கு பதிலாக இவ்வளவு சேமிச்சிட்டோமே என்று மகிழ்ச்சியுடன் சொல்லும் நாள் நிச்சயம் வரும்.